அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்மா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம சிரியாவிலேருந்து தொடங்கிடலாம். ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகளை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம், நாங்கள் அங்கேருந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்புறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது இஸ்ரேல் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் அங்கே அமெரிக்கா கிட்டலாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி துருக்கியினுடைய ப்ரெசன்ஸை குறைங்க சிரியாவுன்னு சொல்லப்பட்டுக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்கா திடீர்னு வெளியேறி இருப்பது இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் என்ன? அப்புறம் நம்ம வரி யுத்தத்துக்கு போயிடலாம். இந்த வரி யுத்தம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சீனாவுக்கு பதில் நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாக எடுக்க போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரானுடைய தகவல் என்ன? அந்த நியூக்ளியருடைய பேச்சுவார்த்தையில் இன்னும் உச்சக்கட்ட மோதல், அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குறோன்ற பேரில் வார்த்தை மோதல்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், உக்ரைனுடைய தகவலும் காசானுடைய தகவலும் பார்த்துடலாம். எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்செல்லாம் தயாராக இருந்துக்கோங்க. விமான டிக்கெட்டோட நம்ம நேராக எங்கே போகிறோம்? சிரியாவுக்குள்ளே போய் களத்தில் இறங்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள முதல்ல நம்ம சிரியாவுக்குள்ளே போயிடலாமா? ஏன்னா இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல். அமெரிக்கா சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து வெளியேறி இருப்பது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தரையிறங்கும் போது வரைபடத்தோடு பார்த்தா தான் தரையிறங்கிறதுக்கு சேஃபான பிளேஸ் எதுன்னு பார்க்க முடியும். முதல் வரைபடம் இது ஆசாத் அரசாங்கம் இருக்கும்போது இருந்த வரைபடம். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஜோர்டனுக்கு பக்கத்தில் அல்டனஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதி அமெரிக்காவுடைய விமான நிலையன்ற பாருங்கள், இராணுவ நிலைகள் அந்த இடத்துல இருக்குது, முழுமையாக ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, அதாவது குர்தீஸ் பகுதிகள்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் டயர் இசோர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பகுதியும், அதை தாண்டி அமெரிக்கானுடைய ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 4 பகுதியில் இருக்குது. இந்த 4 பகுதியுமே அமெரிக்கானுடைய தளங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், மற்றது எதுவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி வேண்டாம். அடுத்து உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன். அதை சார்ந்து அந்த 4 நிலைகளும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு முக்கியம். இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒமர் ஃபீல்டுக்கு பக்கத்தில் க்ரீன் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. மிஷன் சப்போர்ட் சைட் ஃபார் க்ரீன் வில்லேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது கொனோக்கோ அப்படின்ற பேஸு. இங்கே மிஷன் சப்போர்ட் சைட்னு சொல்லுவாங்க. அதாவது விமானங்கள் இறங்குறது கிளம்புறது அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு மேலே பார்த்தோன்னா பெட்ரோல் பேஸ் மேலே இருக்குது, ஷாடின்னு சொல்லிட்டு ஷடாடின்ற பகுதியில். இன்னொன்று ரும்லியான்ற பகுதியில் லேண்டிங் சோன், அங்கே தான் லேண்ட் ஆகுறது. அங்கேருந்து தான் மற்ற நிலைகளுக்கு ஆயுதங்கள் தரை வழியாக கொண்டு வருவாங்க. இப்போ இந்த பகுதியில் ஃபஸ்ட்டு எங்கே வெளியேறாங்கன்னா, அடுத்து உங்களுக்கு வரைபடத்தையும் காட்டுறேன், கொனோக்கோன்ற பகுதி. இந்த கொனோக்கோ, ஓமர், டனக், இது 3மே அமெரிக்கா நிலைகளில் மிக முக்கியமான வேலைகள் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற வேலை. பின்னாடி எஸ்டிஎஃப்க்கு ஆதரவு கொடுக்கறது. எஸ்டிஎஃப்க்கு ஆதரவு கொடுக்கறத விட இந்த 3 நிலைகளையும் பாதுகாப்பு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய குரூட் ஆயிலை இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, அமெரிக்கா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நிலைகளிலிருந்து ஏப்ரல் 13 அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது, ஒரு ஹெலிபேட் இருக்குது, அந்த இடத்துல பேட்ரியாட்டிக் மிசைல் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் நிறைய நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த கொனோக்கோ ஃபீல்டில். அங்கேருந்து நாங்கள் இன்னும் எங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 30 நாள் கொடுத்தீங்கன்னா போதும், ஒட்டுமொத்தமாக நாங்கள் கிளம்புறோம். இது வரைக்கும் ஒரு 70+ வெஹிக்கிள் கிளம்பிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 13 இன்ன வரைக்கும் கிளம்பிட்டாங்க. பட் இன்றைக்கி தான் அந்த தகவலை சொல்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள் அடுத்தடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இது ஏன் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து தான் திடீர்னு இப்போ ஆசாத் ரீஜியனோ இல்லை இப்போ வரக்கூடிய ஜுலானி அரசாங்கமோ ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னா கூட அமெரிக்கா சப்போர்ட்டோட, அது நம்ம குர்தீஸ் ரீஜனுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, அவங்க கொஞ்சம் இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இஸ்ரேல் கொஞ்சம் சேஃபாக உணர்வாங்க. இல்லைன்னா இப்போ அமெரிக்கா நிலைகள் அங்கேருந்து கிளம்புனாங்கன்னா, துருக்கியினுடைய பிரதான எதிரி இங்கே குர்தீஸ் ரீஜன். அந்த குர்தீஸ் ரீஜனை ஏற்கனவே தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க துருக்கி. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் கொடுக்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா, நாளைக்கு அவங்க மூலயமா அல்ஜுலானி அரசாங்கத்திற்கு ஏவி விட்டு நாளைக்கு இஸ்ரேலுக்கு பெரிய தொந்தரவு கொடுப்பாங்கன்றதுல ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அதனால தான் அவங்க 2வது தடவையாக நெதன்யாகு அவர்கள் போயிட்ட இவரை பார்த்தாரு, யார், ட்ரம்ப் அவர்களை பார்த்து பேசும்போது, நீங்கள் எனக்கு பேச்சுவார்த்தை
பேசி கொடுங்க, துருக்கிக்கிட்டேயும் சிரியாவுடைய ப்ரெசன்ஸு, சிரியாவுக்குள்ளார துருக்கி வரக்கூடாது, நீங்கள் நிலைகளை அங்கேயே ஹோல்டு பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசினாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தர்பல்டி ஆறுமுகம் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அதனால் அவர் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான்ற மாதிரிலாம் சொல்லி ஆறுதல் அனுப்பியிருந்தார். ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு செக் வச்சிட்டாங்க. அதில் இன்னொரு ஆறுதலான செய்தி என்ன, இஸ்ரேலுக்கு ஆறுதலான செய்தி என்னென்னா, அவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, மொத்தம் 6 நிலைகளில் கொனோக்கோ ஆயில் ஃபீல்டு மட்டும்தான் கிளம்புறாங்க. அதுலேயும் அமெரிக்கா வந்து சாதாரண ஆள் கிடையாது. அங்கேருந்து கிளம்புவதற்கு வந்து நிறைய காரணங்கள் அவங்க சொல்லலாம். ஆனால் உண்மையான காரணங்கள் என்ன தெரியுமா, மேபி எந்த ஊருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கொனோக்கோ ஆயில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் வரிசையாக இருக்குல்ல, அதெல்லாம் அமெரிக்கானுடைய துணையோடு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குர்திஸ் நிலைகள் இருக்குல்ல, அவங்க உற்பத்தி பண்ணல, அவங்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு விற்றுட்டாங்க. அதனால தான் யாராவது தாக்கல் நடத்தினா அவங்களுக்கு பதில் தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த எண்ணெய் நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளுக்கு பணம் கொடுத்துருவாங்க ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஜுலானி அரசாங்கத்துக்கிட்டே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா இங்கேருந்து தரை வழியாக கொண்டு போயிட்டு அதை அமெரிக்காவுக்குள்ளே சேர்த்தி அதை மறுபடியும் ரீஃபைன் பண்ணி விற்றாங்கன்னா லாபம் கம்மி தான், ஏன்னா இடைத்தரகர்கள் தானே இவங்க. ஆனால் ஜுலானி அரசாங்கமே என்ன பண்ணிட்டாங்க, இடையில் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய ஒப்பந்தம். அதனால தான் குர்திஸ் ரீஜன் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் தாக்குதலாம் நிறுத்திக்கலாம், கொஞ்சம் அமைதியான முறையில் நம்ம ஆட்சி பகிர்வு ஏற்பட்டுக்கலான்னு சொல்லிட்டு அமைதி ஒப்பந்தம் கூட கையெழுத்தாயிருக்கிறது. பட் இப்போ அமைச்சரவை பிரிக்கும் போது தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அதை பேசி தீர்த்துக்கலாம்ன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஜுலானி அரசாங்கம். அதனால் இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பாதுகாப்பு, சம்மந்தப்பட்ட 2 நாடுகளுமே ஒத்துக்கிட்டாங்க. மீறி அங்கே யாரோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும், ஐஎஸ்ஐஎஸ் ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அல்டர்னேட் ஃபீல்டுலேருந்து தாக்கல் நடத்திக்கலாம். அது கீழே ஒரு ஃபீல்டு ஜோர்டன் மேலே இருக்கு இல்லையா, அங்கிருந்து தாக்கல் நடத்திக்கலான்ட்டு நினச்சி தான் அமெரிக்கா வந்து கிளம்புறாங்க நான் நினைக்கிறேன். இது பர்சனலாக நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த ஒரு நிலைகள் கிளம்புறதுனால இஸ்ரேல் ஒரு பக்கம் வருத்தங்களையும் தாண்டி இதுலேயும் நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்குன்ற அடிப்படையில் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சரி பார்க்கலாம், இன்னும் அடுத்தடுத்த நிலைகளும் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்வது என்பது இஸ்ரேல் கொஞ்சம் கண்ணத்தில் கை வச்சு அடுத்த கட்ட யோசனையை பார்ப்பாங்க என்ன பண்ணலான்ட்டு. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, மறைமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு தாங்க இருக்குது. இன்று கூட அதை உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ பேக்வேல நடந்துட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. முடிந்த அளவுக்கு 2 நாடுகளும் நேருக்கு நேர் நடக்கிற தாக்குதலை நாங்கள் விரும்பலைன்னாங்க. அது துருக்கியும் உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, அது இஸ்ரேலும் உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த பேச்சுவார்த்தையினுடைய ரிசல்ட் என்ன வருதுன்றது தான் இப்போ முக்கியமான பாயிண்ட். இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா வெளியேறினதுனால யாருக்கு பலன்றதை இன்னும் முழுசாக வெளியேறினதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இஸ்ரேல் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு பத்திரிகைகள் வந்து நிறைய எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் நம்ம சொல்லிட்டோம். எப்படி இருந்தாலுங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நேற்று கூட 24 மணி நேரத்தில் 5 C-17 மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்லேருந்து நேவியத்தம் ஏர்பேஸ்லேருந்து மீது எல்லாத்துக்கும் ஆயுதங்களை கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க. முன்ன இருந்த பைடன் நிர்வாகம் கூட இஸ்ரேல் கைவரத்துக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் அப்படி இல்லை. ஏன்னா இஸ்ரேல் செய்ய வேண்டிய வேலையை ட்ரம்ப் நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்காங்க. எங்கே எமினி ஹவுதிகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை இன்னைக்கு காலையில் நிகழ்த்தியிருக்காங்க, பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. முதல் முறையாக இந்த தகவல் உங்களுக்கு நாளைக்கு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இருந்தாலும் நான் அரசியல் பொருட்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி, சவுதியினுடைய பேக்கடு ஃபோர்ஸஸ் கொஞ்சம் சனாக்குள்ளே தாக்கல் நடத்தியதான் இப்போ ஃப்ளாஷ் நியூஸாக வந்துட்டு இருந்தது. அவங்களும் ஏதோ தாக்கல் நடத்துகிறாங்க போல் ஹவுதிகள் மீதுன்ற மாதிரி இப்போ ஃப்ளாஷ் நியூஸாக வந்துட்டு இருந்தது. அது உள்மனசு கொஞ்சம் உள்மொழிக்கு சிறுமொழிக்கு அனுப்பிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது நம்ம கைவிட்டுருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஒன்று இரண்டும் என்னென்னா, ஜோர்டன் கொஞ்சம் இன்றைக்கி பயந்துட்டாங்க, ஏதோ சம்பவம் பெருசாக நடக்க போகுதுன்ட்டு. ஒரு 16 நபர்களை இன்றைக்கி தட்டி தூக்கியிருக்காங்க. அந்த 16 இண்டிவிஜுவலும் தூக்குனதில் அவங்கக்கிட்ட ராக்கெட்டு, எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலு, ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் மீது எல்லாமே ஒரு கம்பெனி மாதிரி இயக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க எல்லாமே பெரிய அளவுக்கு ஜோர்டன் அரசாங்கத்துக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தாக்கல் நடத்துறதுக்கு திட்டம் தீட்டிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை போய்ட்டு ஹேன்னு கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தள்ளிட்டோம் அப்படின்னு ஜோர்டனுடைய அரசாங்கம் அப்துல்லா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வெதர் இது வந்து அரசாங்கம் செய்தி குறிப்பு சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி எதிராக வேலை செய்கிறான்னு பிடிக்கிறான்றதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை நிச்சயமாக நடந்ததான்றது இன்னொரு அப்பாற்பட்ட விஷயம். பட் ஆனால் இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னா ஜோர்டனுக்குள்ளாரையும் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்ட்டு ஏற்கனவே உளவு தகவல்கள்லாம் சொல்லி பாவம் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்களும் தூங்காமல் இருக்கிறாரு ஒரு 2-3 வாரமாக.
அந்த சம்பவத்துக்காக சொன்னேன் நான். இப்போ நம்ம ஈரான்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஏன்னா விக்ஸாப் அவர்கள் நேற்று சும்மா இல்லாமல் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுத்ததுலேருந்து அவங்க அடுத்தடுத்த அறிவிப்பு எல்லாமே என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, நம்பிக்கையின் அடிப்படையில் வராங்க, இடைத்தரகர் ஒரு ஓமன் இருக்குது, அங்கே என்ன பேசுனாங்கன்றதை நீங்கள் இரண்டு நாட்களாக சொல்லலை, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கணும். இத்தனை நாள் விட்டுட்டு திடீர்னு பேட்டி கேட்ட உடனே நீங்கள் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டு அது இல்லாமல் மறுபடியும் மிரட்டுவது என்பது, அதாவது ஈரான் வந்து ஒத்துக்க நாங்கள் தயாராக இருக்குன்னு சொன்னால் கூட இவங்க சொல்கிற மிரட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இல்லை நாங்கள் ஒத்துக்கலைன்ற மாதிரி சொல்ல வராங்க. ஏன்னா விக்ஸாப் அவர்கள் சொல்லும்போது 3.7% யுரேனியம் என்ரிச் பண்ணி தான் இருக்கணும், மீதி இருக்கக்கூடாது, இருந்தது அப்படின்னா ஈரான் மறந்துட வேண்டியதான்னு சொல்கிறது. ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது சரி இன்றைக்கும் சரி ஈரானும் முடிச்சிடுவோம் கதையை, எங்கள் பேச்சுக்கு மட்டும் அவங்க உடன்படலை அப்படின்னா ஈரான் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிடணும்னு சொல்கிறது. அப்புறம் வெளியுறவுத்துறை துணை அதிபரான ஜேடி வான்ஸ் அவர் ஒரு பக்கம் மிரட்டல் வருது. இதெல்லாம் பார்த்தவொடனே அராச்சி அவர்கள் இன்றைக்கி ரஷ்யா போகிறதுக்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம், பட் முன்கூட்டியே இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுத்து நாங்கள் வந்து அமைதியை ஏற்படுத்தி விட்டோம், நாங்கள் வந்து ஈரானை ஒத்துக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஒருபோலும் நாங்கள் அடி பண்ணிக்கல மாட்டோம், நாங்களும் பதில் தாக்குதல் தயாராக இருக்கோம் பார்க்கலான்னு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து ரஷ்யா கிட்ட போயிட்டு என்ன பண்ணலான்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன் மூன்றாம் தர நாடுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, என்ன மாதிரியான நடத்தலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. யாருடைய பதில் வந்து பெரிய ஒரு அட்டென்ஷனை திருப்பி இருக்குது அப்படின்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமேனி இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன ஃபுல்லாக செய்தியை சொல்லியிருக்காருன்னா நீங்களே பாருங்கள். ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தையை கொடுத்து இந்த பேச்சுவார்த்தை வந்து வெளியுறவு அமைச்சகத்தில் பல பொறுப்புகளில் இதுவும் ஒன்று, அதனால் நான் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம டஜன் கணக்கான வேலைகளில் கடமைகளில் இதுவும் ஒரு சின்ன வேலை, ஒரு கொசுறு வேலை மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நாட்டினுடைய முழு விதியையும் இந்த பேச்சுவார்த்தையோடு இணைக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே JCPOAன்னு சொல்கிறாரு, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் 2015 ஏற்பட்டது. அதில் பண்ண தவிர இப்போ நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போனாலும் நம்மளோட தொழில், விவசாயம், சேவைகள், கலாச்சார மேம்பாடு மீது எல்லாத்தையும் நம்ம ஆஸ் யூஷுவல் பணிகள் என்னவோ தொடர வேண்டணும். ஏன்னா இதை நம்ம தீவிரமாக கருத்தில் கொள்ளாமல் அந்த பேச்சுவார்த்தையை புறந்தள்ளுங்க. அதை வச்சு தான் இந்த நாடு முன்னேற்றம், இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறது, இது எல்லாமே அதிக அவநம்பிக்கையை ஏற்படுத்திடும். அதனால் அது ஒரு கணக்கில் எடுத்துக்காதீங்க. நம்ம சிவப்பு கோடுகளை தெளிவாக சொல்லிட்டோம். ஏன்னா மறுபக்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்கள மீது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம வெற்றி பெறுறோமோ தோல்வி பெறுறோமோ, ஆனால் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம், நம்மக்கிட்ட பலம் இருக்குது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஏதோ ஈரான் முன்னேறுன்ற அடிப்படையில் நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிடும். அது வேறு இது வேறு, பிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. அது ஒரு 1000 வேலை ஏதோ ஒரு வேலை, மீதி 999 வேலை என்ன பண்ணுறீங்க? சரி, 999 வேலை மீதி என்ன மற்ற வேலையை பாருங்கள். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தனா ஈரான் பலவீனமாயிடுன்னு தனது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதனால் ஈரானுடைய விஷயத்தை நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சீக்கிரம் தொடங்குங்கப்பா, இல்லைன்னா இவங்க வார்த்தையிலே தாக்கல் நடத்திடுவாங்க போல், வார்த்தையிலே அணுகுண்டு வீசி தள்ளிடுவாங்க போல், அந்தளவுக்கு. சரி, அடுத்து நம்ம ட்ரேட் வாருக்கு போகலாம். அதாவது மற்ற யுத்தத்தை விட ட்ரேட் வாரோட யுத்தம் தான் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து வரிகள் விதிக்கிறதுனால இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியாக இருக்கட்டும், அப்புறம் வாங்கும் திறன், மக்களோட வாங்கும் திறன், இது எல்லாமே பெருசாக பாதிக்கப்படும். அந்தந்த நாட்டில் அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு கதி கலங்கிடும், சாப்பாடு இறங்காது இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலையை பார்த்துட்டு, அந்த அளவுக்கு நிலைமை. இன்றைக்கி காலையிலேருந்து செய்திகள் வந்தது, நான் கூட உங்ககிட்ட ஆர்கே சேனலில் சொன்னேன், ஒரு 245% பக்கம் வரி விதிக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னால. அதுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட்லி மிஸ்லீடிங், தவறாக வந்து பொய்யான தகவலை பரப்புகிறாங்க. நாங்கள் ரெசிப்ரோசல் டேரிஃப் அப்படின்றது வந்து 125%, ஃபேண்டலி ரிலேட்டட் டேரிஃப் வந்து 20%, செக்ஷன் 301 டேரிஃப் படி வந்து 7.5லிருந்து 100%. அதனால் உங்களுடைய ஹெட்லைனுக்காக 245% வரி போட்டு ஏன் அப்படி பொய்யை பரப்பிட்டு இருக்கீங்க? ஆனால் நாங்கள் பதிலுக்கு பதில் நடவடிக்கை எடுக்க போகிறோம், சீனாவை முடிக்காம விட மாட்டோம், ஒன்று சீனா எங்ககிட்ட வரணும், இல்லைன்னா கதையை முடிக்கிறோன்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் வெறிபிட்டத்தை வேங்கையாக இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ வெறிபிட்டத்தை வேங்கையாக இருக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள், உங்களுக்கு பொறி அப்படி தட்டி விடுறோம் பாருங்கள். இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்கள,
இந்த வரைபடத்தில் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 ரேர் எர்த் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து யார் ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்கன்னா சீனா தான், மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம். அடுத்து வியட்நாம், அப்புறம் ஜப்பான், அப்புறம் இந்தியா, ரஷ்யா, கனடா. இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ அமெரிக்கா சீனா கடை தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதில் மேலே ஒன்று இருக்குது பார்த்தியா, சமரீரியம். இந்த சமரீரியம் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் மிக முக்கியமாக மேக்னெட் தயாரிப்பாங்க. அந்த மேக்னெட் தயாரிப்பதற்காக வந்து அப்புறம் சைரோஸ்கோப் எல்லாம் சேட்டலைட் சிஸ்டத்தை தயாரிப்பதற்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மொத்த சேட்டலைட் உற்பத்தியில் ரொம்ப ரொம்ப பெருசாக பயன்படுத்துகிறாங்க. காட் லித்தியம் இருக்கு இல்லையா, இந்த கேட் லித்தியம் வந்து பேட்டரி தயாரிப்பதற்கு. டெர்பியம் இருக்கு இல்லையா, அந்த டெர்பியம் பார்த்தோம் அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட்டு நியூக்ளியர் ரியாக்டருடைய கண்ட்ரோல் ராடை உருவாக்குவதற்கும் ஹை இன்டென்சிட்டி பல்புகளை உருவாக்குவதற்கும் லேசர் மெட்டீரியல் உருவாக்குவதற்கும் பயன்படுதுங்க. அதுவுமே ரொம்ப தேவை. அப்புறம் வந்து டைசோபோர்சியம் இருக்கு இல்லையா, டைசோபோர்சியம் வந்து அங்கே ஏரோஸ்பேஸ்னுடைய மிக முக்கியமான அந்த அலுமினியம் அலாய் மாதிரி ஒன்று உருவாக்குவாங்க. அது இல்லாமல் ஹை இன்டென்சிட்டி மெட்டல் ஒன்று உருவாக்குவாங்க. அதற்கும் வந்து தயாரிக்கிறாங்க, பயன்படுத்துது. இதே மாதிரி தான் ஸ்கேடியம் வந்து ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். இந்த டிவிலாம் இருக்குல்ல, இந்த டிவி எல்சிடி ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனுக்கோட டிஸ்பிளே உருவாக்குறது இந்த மாதிரியான ஸ்கேடியம் போன்ற ரேர் எர்த் எலிமெண்ட் தான். இது இல்லாமல் அவங்க சிப் மேக்கிங்கிலிருந்து மீதி எல்லாமே இந்த முக்கியமான 7 ரேர் எர்த் எலிமெண்ட் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் ப்ரொடக்ஷன் யூனிட்டே பெருசாக பாதிக்கப்படும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படும், ஆனால் இது இல்லாமல் உருவாக்க முடியாது. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பெருசானா, நம்ம அவசரப்பட்டு வரி விதிச்சு கரெக்டாக முந்தானேற்று செக் வச்சுட்டாங்க. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக எங்கே அடித்தா அடி விழுமோ அங்கே அடி விட்டுட்டாங்க. இன்னொன்று வந்து போயிங் விமானத்தை தடை வச்சுட்டாங்க. அதை நம்ம ஆர்கே சேனல்லே பெருசாக பேசணும். 2030க்குள்ளார 8000 விமானங்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ் தகவல் என்ன, ஏர்பஸ் இருக்குல்ல, ஏர்பஸ்னால் பின்லாந்து நிறுவனம். அவங்க பின்லாந்து நிறுவனம் அங்கே ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளோட கூட்டணி ஏற்பட்டு தயாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஆர்டர் கேட்டிருக்காங்க சீனா. அப்போ என்ன சொல்ல வராங்க, மறைமுகமாக என்ன அறிக்கைகள் கொடுக்குறாங்க, ஐரோப்பா நாடுகளே வாங்க இணையலாம், அமெரிக்காவுடைய வரி பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம ஒன்றிணைய வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது, வாங்க நிம்மல் ஒன்றாக சேர்ந்தால் நம்மளுக்கே நன்மை அப்படின்ற மாதிரி வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு அழைப்பு விடுத்துட்டாங்க. ஐரோப்பா வந்து இன்னொரு விஷயத்தில் அமெரிக்காவுக்கு என்ன ஒரு செக் வச்சுருக்காங்கன்னா, இப்போ அமெரிக்கா என்ன கேட்டாங்கன்னா, ஐரோப்பா நாங்கள் சீனாவுக்கு ஃபுட் ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணோம். ஃபுட் ப்ராடக்ட் வந்து சீனாவில் ஏற்றுமதி என்று ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பூச்சியவே சுட்டு சாப்பிட்றவங்க, அதனால் பெருசாலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அதே நம்ம ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு. அதுக்கு வந்து பூச்சி மருந்து அடிச்சிங்களா அடிக்கலையா, இயற்கை முறையில் தயாரிச்சிங்களா இல்லையான்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்து நீங்கள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்குள்ளே போதும் பாண்டுறாங்கன்னு ஆகிடும். நார்மலாகவே ஏற்றுமதியாளர்கள் யாராவது கேட்டால் அந்த கேட்டு பாருங்கள். மற்ற எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் உணவுப் பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணலாம். ஆனால் ஐரோப்பாவுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் அதிகம். அதுக்கு நம்ம உக்ரைனை கூட சொல்லலாம். உக்ரைன் வந்து பெருசாக ஐரோப்பாவை நம்பி இருந்தாங்க. அந்த கோதுமை வந்து என்ன பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க. அது வந்து போலந்திலே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருக்கீங்க, அதனால் எங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஐரோப்பா, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த வெட்டுக்கிளி இன்னும் இந்த புழு வகைகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நீங்கள் காய வச்சு தேவையான புரோட்டீன் வந்து கேக்லேயும் மற்றதுலேயும் உற்பத்தி பண்ணலான்னு அந்த உத்தரவு என்ன கொடுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த ஃபுட் ப்ராடக்ட், அதனால் சீனா இப்போ அமெரிக்காவோட ப்ராடக்ட் வேணானதுனால அது எங்கேயாவது டைவெர்ட் பண்ணணும். இப்போ இல்லைன்னா பெரிய லாஸ் இல்லை விவசாயிகளுக்கு. ஐரோப்பா கிட்ட உங்கள் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன், நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோன்னு சொன்னோன்னே ஐரோப்பா அதெல்லாம் முடியாது, யாருக்காக எதுக்காகவும் எங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, எங்களுக்குன்னு ஒரு ரூல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதன் அடிப்படையில் நீங்கள் கண்டிஷன் வந்தால் ஏற்றுமதி பண்ணுங்கள், எல்லாம் விட்டுட்டு போயிடுங்க அமெரிக்கா, சும்மாலாம் வந்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இது அமெரிக்கா தரப்பில் டென்ஷனாக இருக்காங்க. இப்போ பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க. தேவையில்லாமல் நம்ம வரியை விதிச்சுட்டு கடைசியில் நம்மளுக்கே இது எகைன்ஸாக மாறிடும் போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து செக் வச்சுருக்காங்க. மனுஷன் இங்கேருந்து இப்போ சிஜிபி வந்து ஏசியா நாடுகளில் டூர் போகிறார்ல, வியட்நாமில் போயிட்டு 42 அக்ரிமெண்ட்டு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. அடுத்து மலேசியாவை போகிறாரு, மலேசியாவில் போயிட்டு அங்கேயும் கிட்டத்தட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி கேள்விப்பட்டேன் நான். இன்னும் முழுமையான தகவல் வரல. இதெல்லாம் அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்லாம் பார்க்க இவங்களை டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ இனி அவங்க சார்ந்த நாடுகளுக்கும் வரி விதிக்கலான்னு இருக்காங்க.
சரி, இந்த வரி விதிக்கிறதுனால சீனாவுடைய பொருளாதாரம் பெருசாக இழப்புகள் ஏற்பட்டிருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா நீங்கள் சார்ட்டில் கூட பார்த்தா தெரியுது, இது வந்து 5.4% அளவுக்கு வந்து ட்ரேட் பேலன்ஸு, கன்சப்ஷனு, இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே பேலன்ஸாக வளர்கிறாங்க. பட் ஆனால் 2023 ஜூலையில் இருந்த வளர்ச்சியோ இல்லை 2024 ஜனவரி டு ஏப்ரல் இருந்த வளர்ச்சியோ இப்போ இல்லை. இருந்தாலும் இறங்காமல் மேலே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு புகழாரம் சுட்டுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அமெரிக்காவுக்கு டென்ஷனாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆறுதல் செய்யணும்னா ஜப்பான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அமெரிக்கா கிட்ட. ஓகே, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், சுமூகமாக போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக குமுதா ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி, குமுதாவும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்லிட்டாரு. ட்ரம்ப் எக்ஸல் அதில் போட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள், சின்ன சின்ன நாடெல்லாம் வந்து பெரிய நாட்டாமே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்கா நாடான நமீபியா இருக்குல்ல, நமீபியா வந்து 500 அமெரிக்கர்கள் முறையாக பாஸ்போர்ட் விசா இல்லாமல் எங்ககிட்ட ஒப்புதல் இல்லாமல் எங்கள் நாட்டில் தங்கியிருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் நாங்கள் நாடு கடத்துகிறோம். நீங்கள் என்ன நாடு கடத்துறது? இல்லீகல் மைக்ரன்ஸ்ன்ற பேரில் நீங்கள் என்ன நாடு கடத்துறது? உங்கள் நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு வரவங்க முறையாக எங்கள் நாட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்காங்க, இங்கே ஸ்டே பண்ணக்கூடாது. ஏதோ விசா ப்ராசஸில் அவங்க பாட்டு வராங்க, இஷ்டத்துக்கு ஸ்டே பண்ணுறாங்க, சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் எங்ககிட்ட பர்மிஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 500 பேர்த்தையும் வெளியேற்றுறோம். கூடி இந்த வாரத்துக்குள்ளார இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல் நாடுங்க ஆப்பிரிக்கா நாடான நமீபியாவில் ஒரு சின்ன நாடு, குட்டி நாடு, ஆனால் அமெரிக்காவுக்கு சேர்க்க வைக்கிறேன் தான் வாங்கிக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அமெரிக்கா தான் சின்ன சின்ன நாடெல்லாம் எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் பொருளாதார தடையை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கே ஸ்ட்ராங் பண்ணுறது? எல்லாத்தையும் விலை வச்சுட்டிங்களே. அதாங்க ஒரு நாட்டாமன்னா அந்த பயம் இருக்கிற வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். களத்தில் உள்ளே இறங்கி பண்ணால் சின்ன சின்ன ஆளுங்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா மதிப்பு இழந்துடுவீங்க. இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா சும்மா வரி போடுறேன், அங்கே போடுறேன், இங்கே போடுறேன்னு சொன்னாங்கன்னா இன்னும் ஒரே மாதத்தில் மதிப்பு இழந்துருவாங்க. அது ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். மேக் அமெரிக்கா கிரேட் என எகைன் இல்லை, வீக் அமெரிக்கா கிரேட் எகைன் மாறிடும். அது ட்ரம்ப் அவர்கள் உணர்வாருன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கான காலடி நெருக்கடிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு. அதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. என்னென்னா, இப்போ ரஷ்யா யுத்தம் மீதியெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் அமெரிக்கா சக்ஸஸ் பண்ணிட்டுப்பாங்க, சீனாவை தனிமைப்படுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையில் ஒரு அணி திரண்டு இருக்குது. கரெக்டாக நீங்களும் ஓடி வந்து போகிறதுனால சீனா மறைமுகமாக ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இப்போ நேரடியாக பண்ணுறாங்க. அவ்வளோதான், நேரடியாக நீங்கள் போய் ஒன்றா சேர்த்தி விட்டுட்டீங்க. 2 ஆகப்பெரும் நாடுகள் அடுத்து இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா, நான் என்ன இன்றைக்கி கூட மதியம் ஆர்கே சேனலில் கூட சொன்னேன், சீனா வந்து 100 நாளில் 85,000 இந்தியர்களுக்கு விஷா அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இந்தியா ஏற்றுமதி இறக்குமதி இன்னும் அதிகம் பண்ண போகிறலாம் வந்து தகவலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்று சேர வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டேஞ்சர் ஆகிரும். நாளைக்கு உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இன்றைக்கி 2 நாளாக தைவானை சுற்றி ஒரு சில ட்ரோன்லாம் சுற்றி பறந்துட்டுருக்காங்க, உழவு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது ஏடா கூடமா தைவானை ஊசி பேத்தி தாக்கல் நடத்த விட்டு அதன் மூலிமா பொருளாதார தடை போட்டோம்னா மற்ற நாடுகளும் ஓடி வருவாங்க. ஏன்னா இந்த வரியினால் பொருளாதார தடை போட்டால் மற்ற நாடு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே தாக்கல் நடத்திட்டாங்கன்னா அந்த தடை வேறு, அது ஒட்டுமொத்தமாக முடைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க சும்மா மிரட்டுவாங்க, பாத்ரூம் வெட்டி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தாக்குதல்லாம் இப்போதைக்கெல்லாம் கிடையாது. நம்ம அப்போ இருந்தே சொல்லிட்டுக்கிறோம், எப்போ ஆதி காலத்துலேருந்தே சொல்லிட்டுக்கிறோம், சீனா தைவானை இப்போதைக்கு தாக்கல் நடத்தாது, அது போகணும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. இல்லைனா என்ன தடை போட்டாலும் சீனாவை வீழ்த்த முடியாதுன்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் அவங்க தைவான் மீது கை வைக்குவாங்க. இப்போதைக்கு வைக்க மாட்டாங்க. பாரிஸ் இருக்குல்ல, அங்கே விக்ஸாப் அவர்களும் ஜேடி வான்ஸில் மார்க்கோ ரூபியோ அவர்களும் இன்றைக்கி போயிட்டு ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்ன சத்தம் அதிகமாக இருக்குது, என்ன உங்களுக்கு பிரச்சனை, ட்ரம்ப் அவர்கள் வந்ததுலேருந்து ரொம்ப சத்தம் அதிகமாக நீங்கள் தான் போட்டுட்ருக்கீங்க, அது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நேரடியாக பேச வேண்டிய ஒரு தருணம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பட் மேக்ரான் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. பட் மேக்ரான் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு ஆதரவு பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐநாவில் யுஎன்எஸ்சியில் இந்தியாவுக்குன்னு ஒரு பர்மனெண்ட் இடம் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ரீசெண்டாக 66,000 கோடி அளவுக்கு நம்ம ரஃபேல் விமானங்கள் போட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னிருந்தே கூட சொல்லிட்டு இருந்தார். ரஷ்யாவும் ஆதரவு கொடுக்குறாங்க, அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போது நிலைமைக்கு அந்த குரூப்பில் யூகே கூட ஓரளவுக்கு ஓகே தான், சீனா மட்டும்தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு. மீதி எல்லா நாடுகளும் அந்த ஆதரவு கரம் நீட்டிட்டு தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் உலகின் 2வது நாட்டமை நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார் வெளிப்படையாக. இது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, இன்றைக்கியும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. சரி,
ஃபைனலாக நம்ம இஸ்ரேலினுடைய தகவலை பார்த்துட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நான். மேபி டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான். கேட்ஸ் அவர்கள், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் வந்து யார் எந்த நிபந்தனைகள் கொடுத்தாலும் நாங்கள் எங்கிருந்தும் வெளியேற மாட்டோம், காசாவில் இருக்கக்கூடிய நிலைகளும் சரி, லெபனான்லேயும் சரி, சிரியாவிலையும் சரி, நாங்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை, நிரந்தரமாக இருக்க போகிறோன்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து பெரிய அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதலுக்கான வரைபடங்களை உங்களுக்கு ஃபைனலாக வீடியோவோட கடைசி பகுதியில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நான். ஆனால் நேற்று நடத்திய தாக்குதலில் ஒரு சில ஆஸ்ட்ரேஜர்ஸை எங்களால் தொடர்பு கொடுக்க முடியல. அப்படி தொடர்பு கொள்ள முடியாததுக்கான காரணம் யாருன்னா இஸ்ரேல் தான். ஆஸ்ட்ரேஜர்ஸ் இறந்தாங்கன்னா இஸ்ரேலுடைய தாக்குதலை இறந்ததாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் தாக்குதலை நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் தனது கடும் கண்டனத்தையும் வந்து ஹமாஸ் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. சரி, நம்ம உக்ரைனுடைய செய்திகள் போகணும் அப்படின்னா, அதாவது ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு நார்மல் மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டார் போல். அவர் வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறாரு. 2014 இன்றைக்கி சொன்னது ஃப்ரெஷ் நியூஸுங்க. 2014 இவங்க அசோ மிலிட்டன்ஸ் ரிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படையை உருவாக்கி, மெய்டன் காப்புன்னு சொல்லிட்டு உருவாக்கி அவங்க ரஷ்யாவர்களுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க. அதை நீங்கள் தடுக்காமல் இருந்தது மிகப்பெரிய உக்ரைனுடைய தவறு. அதுக்கப்புறம் 2022 வரைக்குமே மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை சரியான முறையில் பயன்படுத்தாதது உக்ரைனுடைய தவறு. எல்லாத்தையும் நீங்கள் போய் ரஷ்யா மீது குற்றம் சொல்லாதீங்க. ரஷ்யா அந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணமே யார் அப்படின்னா உக்ரைன் தான். மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டையும் அசோ மிலிட்டன்ஸ் மூலயமாக ஒரு தீவிரவாத குழுக்கள் மாதிரி உருவாக்கி ரஷ்யர்களை ஃபுல்லாக வேட்டையானது தான் 2 ஆகப்பெரும் தவறு தான் இன்றைக்கி இங்கே வந்து நின்றுருக்கு. அதனால் ஜெலன்ஸ்கி பெருசாக அப்படியே நிலவங்க மாதிரிலாம் வேஷம் போட்டால் தெரியாத ஆளுக்கிட்ட போய் பேச சொல்லுங்கள், நம்மளுக்கு எல்லாமே தெரியுன்றதை சொன்னார். சரினா ஐரோப்பா நாடுகளில் தான் அவங்க எதை சொன்னாலும் வெள்ளை காக்கா பறக்கிறதுனால ஆமான்னுவாங்க, அது நீல காக்கா பறக்கிறதுனால ஆமான்னுவாங்க, ஐரோப்பாவின் ரட்சகரே வாழ்கன்னுவாங்க, என்ன சொன்னாலும் வாழ்கன்னுவாங்க. அதே கதையை இங்கே வந்து அமெரிக்கா கிட்ட குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிறாரு. மற்ற எல்லா ஒரு சில தகவலை நம்ம கண்டென்ட் கந்தசாமியை நம்ம தூக்கியும் பிடிப்போம், இறக்கியும் செய்வோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களில் மற்ற எந்த தலைவர்களுமே இது வரைக்கும் சொல்லலை. நம்ம யூடியூப்பில் சொல்கிறோம், அது வேறு விஷயம். இது தொடர்ந்து ரஷ்யா மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டாம வந்து இந்த தகவல் சொல்வது என்பது இப்போ நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையான்ற ஒரு பயம் வந்துடும். இவர் இந்த கருத்தை முன் வச்சதுனால இப்போ ஜெலன்ஸ்கியே மண்டே பிச்சுட்டு உட்காந்துருப்பார். ரஸ்கா குஸ்கா வீடியோவை என்ன பண்ணலாம், ஏன்னா நீங்கள் எப்போ வந்தாலும் உக்ரைனை பாருங்கள் உள்ளே வந்து இங்கே பாருங்கள் எந்த அளவு தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அவர் ஒரே வார்த்தை கேட்குறாரு, ஓ இதுக்கு யார் காரணம், மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணியா, இதுக்கு முன்னாடி ரஷ்யர்கள் மீது தாங்க ஒழுங்காக ஒரு 2 கேள்வி தான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதா வேணாமான்ட்டார் அவர். சொல்லுங்கள் உக்ரைன் சொல்லுங்கள். இதை தான் நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன். இந்த உக்ரைன் ஆதரவாளர்களே இதற்கு பதில் இருந்ததா அதுக்கு நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி தான். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. 300 பில்லியன் நாங்கள் கொடுத்தோன்னு சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து யூஎஸ்னுடைய செக்ரட்டரி பெசன்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி கொடுப்பா 100 பில்லியனாவது கொடுப்பா, நாங்கள் அதையாவது சீக்கிரமாக எங்களுக்கு செட்டில் பண்ணுற வழியை பாருன்னு இப்போ இறங்கி வந்திருக்காங்க. இது என்னன்னு தெரியல, திடீர்னு இறங்கி வந்திருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் அந்த 2 சீன வீரர்கள் வந்து பிடிப்பட்டாங்கல்ல, நேற்று பேட்டி கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் தெரப்பின்னா அந்த சப்போஸ் கை அடிபட்டுச்சுன்னா அது தெரப்பி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தெரப்பிஸ்ட் வந்து டிக்டாக் வீடியோலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏதோ எல்லை களத்தில் போயிட்டு கன்னில் சுட்டால் ரொம்ப நம்ம பெரிய ஆளாக எல்லான்ற மாதிரி நினச்சிருப்பார் போல். அதன் அடிப்படையில் எப்படியோ இங்கேருந்து இலைகளாக அங்கே ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு சேர்ந்துட்டாராம். ஆனால் முன்களத்தில் போனால் அவர் நினைக்கிறதுக்கும் கற்பனைக்கும் தாக்குதலுக்கும் அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. நான் நினச்சது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது டோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தான் என்ன சொல்லிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனாளர்கள், இல்லை ரஷ்யா வீக்காக இருக்குது, உக்ரைன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னொருத்தர் யார் அப்படின்னா வாப்பா கட்டட வேலைகளுக்காக ரஷ்யாவுக்கு போனாராம். கடைசியில் வாப்பா அவனுக்கு கட்டட வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த ட்ரென்ச்சஸ் மாதிரி குழி தோண்டுவாங்கல்ல வீரர்கள், பதுங்கு குழியிலேருந்து தாக்கல் நடத்துவாங்கல்ல, அது மாதிரி என்னை குழி தோண்ட விட்டுட்டாங்க. நான்லாம் போர் வீரர்களில் குழி தோன்ற ஆள் நான், அதுதான் நீங்கள் கட்டுற வேலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்ற தகவல் சொன்னாங்க. இது நல்லா இருந்தது, பரவாயில்ல, இவங்க சொன்ன தகவல் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் நான், பட் கால நேரம் காரணமாக உங்களுக்கு நாளை காலையில்
உக்ரைனில் காசானுடைய வரைபடத்தையும் மற்ற தகவலையும் சொல்லிடலாம். ஒரே ஒரு தகவல், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஹங்கேரி விக்டர் ஓர்பன் மீதும் ஹங்கேரி மீது விசாரணையை துவங்கியிருக்கிறாங்க. ஏன் நீங்கள் நெதன்யாகுவை அரெஸ்ட் பண்ணலை, அதுக்கான அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோன்றமா சொன்னாங்க. என்ன பண்ணுவீங்க? ஏமாந்த நாடாக இருந்தால் ஏமாந்த சோழகிரியாக்குவீங்க, கொஞ்சம் உஷாரான நாடுன்னா இது பண்ணுவீங்க. பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.